ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். ஸோ இந்த படத்தோட பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு என்ன, அதாவது ஒரு படம் டைரக்ட் பண்ணால் அதில் நான் நடிப்பேன். சரி, இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு நான் நடிக்க போகிறது இல்லை. ஓகே, ஆனால் நடிக்க போகிறேன் இணைய மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளவோ சொன்னாங்க, இடையே போகாதடா, அது விசித்திரமான ஒன்று பண்ணி வச்சிருக்காண்டா. அப்போ தைரியமாக போனேன். அதுக்கு வந்து இட்ஸ் அன் 2K கிட்ஸ் லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா வந்து ஓகே ஓகே ஹீரோ ஹோட்டல் ஏறா அவங்க கூட சிங்க் ஆகும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு மனசு சொல்லிச்சு. அதனால போனேன். இட்ஸ் ஹோட்டல் ஏறுங்கிறது கம்ப்ளீட்டாக லிங்க் ஆகுதானா கிடையாது. ஓகே, அந்த கான்செப்டை வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இப்படி வந்து அதாவது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த விஷயமா ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது அங்கே போய் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஹெல்ப் பண்ண போகிறதுல வந்து அனிகாவை பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ தூக்குதுற பொண்ணு. ஸோ அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பேச போகும்போது 2 பேரும் பற்றிக்குது, பார்த்தோன்னே பற்றிக்குது. ஸோ அது அப்படியே லவ்வாக டெவலப் ஆகுது. ஸோ லவ்வாக டெவலப் ஆகி கொஞ்சம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அனிகாவோட ஃபேமிலி வந்து பக்கா பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. யாரோட பொண்ணா, சரக்குமா சாரோட பொண்ணு. இங்கே டச் சார் பொண்ணு, சரக்குமா சார் பொண்ணு. சே, அப்பா கடைக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்டா. ஸோ இந்த மாதிரி பொண்ணா இருக்கேன். அவருக்கு பார்த்தோன்னே பிடிக்காம போயிடுது. இல்லை நீ செட் ஆக மாட்டடா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் 2 பேர் பழகி பாருங்க, அப்போதாப்பா இப்போ புரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பழக ஆரம்பிக்கிறாங்க. பழக ஆரம்பிக்கிறப்ப இவருக்கு என்ன தெரியும், ஹீரோவுக்கு வந்து பொண்ணோட அப்பா அனிகாவோட அப்பா கேன்சர் இருக்கு. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வரட்டும், நம்ம வேணா விலகிடுவோம், அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும்னு சொல்லி விலகிடுவார். நீங்க என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு அனிகா வந்து அவங்களும் வெக்ஸ் ஆகி விலகிடுவாங்க. இதுக்கு நல்லா அனிகா கல்யாணம் நடத்தும். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த பத்திரிக்கையோட இவங்க பார்க்க இதுனால இவருக்கு இன்னொரு பொண்ணை பார்க்க போய் அந்த பொண்ணு இவருக்கு ஏற்கனவே படிச்ச ஸ்கூல் தெரிஞ்ச பொண்ணா இருந்து அது ரொம்ப செம்மங்க. அது வந்து ஒரு அது கூட நீங்க முதல்ல பார்த்த லவ் சீன் கூட ஒத்துக்கலாம். இங்கிட்டு பார்க்குற லவ் சீன் உண்மையிலேயே இப்படிலாம் இருக்காயலான்ற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் போகும். ஸோ அங்கே பார்க்க போனதுக்கப்புறம் அங்கே என்ன ஆச்சு, அங்கே என்னெல்லாம் ரிவீல் ஆச்சு, அங்கே எந்த பொண்ணை பார்த்தாரு, அங்கே இதனால பத்திக்கிச்சு பிச்சுக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக போகும் அங்கே இருக்கிறதும். ஸோ நல்லா தான் இருக்கும். சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது ஒரு 2K கிட் லவ் ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி ரிவ்யூ எழுது பார்க்குற வரைக்கும் டாடா பாய்.